நார்மலாக ஒரு ரீசார்ஜ்னு ஒன்று பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு 1.5 GB இல்லை 1 GB வந்து பர் டே வந்து யூசேஜ் நமக்கு வரும். ஆனால் நார்மல் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு விவசாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்காக 1.5 GB யூஸ் பண்ண போகிறாங்க? இதனால யாருக்காச்சும் வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கு வந்து 50% தீர்ந்துருச்சு அப்படின்லாம் மெசேஜ் வருது. ஆனால் இது நார்மலான மொபைல் ஃபோன் யூஸருக்கு வர தேவை கிடையாது. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக வந்து இந்த மொபைல் ஃபோன் நெட்வொர்க்கும் வந்து அந்த கஸ்டமருக்கு வேண்டிய சர்வீசஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரீபெய்ட் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. போஸ்ட்பெய்ட் பண்ணோன்னா நம்ம நிறைய லாஸ் ஆகிறதுக்கான லாஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அது இந்தியாவை பொறுத்தவரையும் 51% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இன்னும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அந்த 28 days ஏன் கரெக்ட் பண்ணி 30 days அப்படிலாம் எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது? அது எதனால சார்? டெலிகாம் செக்டர்ல கண்டுபிடிச்ச ஒரு நல்ல இன்னோவேஷன் அது. ஓகே. அந்த தெரியாம வந்து ஒரு பிப்ரவரி மாதம் 28 வந்துச்சு. ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமா வந்து நிறைய ஹேக்கர்ஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க. ஸோ அந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மெலிஷியஸ் ஒரு லிங்க் ஒன்று அமைச்சிட்டு அந்த லிங்க் வழியாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் சார்? ஃபியூச்சரில் எனக்கு தெரிஞ்சு மொபைலே இருக்காது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திரு ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் ட்ராய் வந்து ஒரு புதிய ரூல் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கால்ஸ்க்கு தனி ரீசார்ஜ், இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு தனி ரீசார்ஜ் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்கும்? கண்டிப்பாங்க. இப்போ ஒரு நார்மலாக மொபைல் ஃபோன் யூசர் அப்படின்னாவே நார்மலாக ஜென்ரிக்காக பார்த்தோம்னா அதில் வந்து நார்மல் 2G ஃபோனாகவும் இருக்கலாம், ஒரு பட்டன் ஃபோனாகவும் இருக்கலாம், இல்லை வந்து டச் ஃபோனாகவும் இருக்கலாம். ரெண்டுமே மொபைல் ஃபோன் யூசர் கேட்டகரியில் தான் வராங்க. ஆனால் ரீசார்ஜ்னு பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரும். அது பட்டன் ஃபோனாக இருக்கலாம், இல்லை டச் ஸ்க்ரீனாக இருந்தாலுமே. ஸோ இந்த ட்ராய் அப்படின்ற அந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்து நார்மல் பட்டன் ஃபோன், அதாவது 2G மட்டும் தான் சிக்னல் எடுக்கும் அதில். ஸோ அவங்களுக்கு வந்து தனி டேரிஃபும், நார்மலாக மல்டிமீடியா யூசேஜ், டச் ஸ்க்ரீன் ஃபோனு அதெல்லாமே நம்ம வந்து இது மல்டிமீடியா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபோனுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு ரெகுலாரிட்டி வந்து கொண்டு வராங்க. ஏன்னா நார்மலாக ஒரு ரீசார்ஜ்னு ஒன்று பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு 1.5 GB இல்லை 1 GB வந்து பர் டே வந்து யூசேஜ் நமக்கு வரும். ஆனால் நார்மல் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு விவசாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்காக 1.5 GB யூஸ் பண்ண போகிறாங்க? தேவையில்லாத ஒரு செலவு தானே அவங்களுக்கு. எப்படி இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த ஃபோனுக்கே அது கெப்பாசிட்டி கிடையாது. அந்த சிக்னலை வந்து 3Gக்கு மேலே ரிசீவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அது கிடையாது. அப்படின்னும் போது அது தேவையில்லாத ஒரு செலவுன்றதுனால ட்ராய் வந்து ரெகுலரிட்டி பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்தியான்ற ஒரு வளரும் நாட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம இது மாதிரி செய்யறதுனால மக்களுடைய பணம் வந்து விரயமாகாமல் இருக்கும். ஓகே சார், கஸ்டமர்ஸோட தேவைக்கேற்ப அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதனால யாருக்காச்சும் வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பே பண்ணணும், இந்த ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றப்போ இதனால யாருக்காச்சும் பாதிப்பு ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாங்க. இதில் வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து லாபகரமான ஒரு விஷயம் தான். நான் வந்து இதில் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். இண்டஸ்ட்ரி 4.0னா ஒரு அதிகமான ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறது. இப்போ மொபைல் ஃபோனு, செல்ஃபோனு, அப்புறம் டிவி அதெல்லாம் நிறைய அதிகமாக தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த காலத்தில். ஆனால் இண்டஸ்ட்ரி 5.0ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இண்டஸ்ட்ரி 5.0 அப்படின்னா நமக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் நமக்கு தயாரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அந்த புல்லட்டு என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணும் நம்மளே அதை ரெடி பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது மட்டும் ஆர்டர் ஆகி வரும். ஸோ அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி வந்து டிடிஹெச் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி 5.0 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து வேணும், அதாவது மெனு மாதிரி அது மட்டும் தான் போதும், நமக்கு எல்லாமே எந்த பிரோஜனம் கிடையாது. ஸோ அந்த கஸ்டமைசபிள் தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி 5.0 ஃபர்ஸ்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அது எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இர்ரெகுலராக போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அந்த நார்மல் பட்டன் ஃபோன் யூஸருக்கும் தேவையில்லாத ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மெசேஜே கிட்டத்தட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 மெசேஜ் வந்துட்டு தேவையில்லாம இன்பாக்ஸ் தான் நிரம்புது. ஆனால் அவங்க அந்த மெசேஜுக்கும் அவங்களோட யூசேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு லாபகரமான விஷயம் தான்.
அதே வந்து மொபைல் ஆப்ரேட்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களும் கஸ்டமைஸ்டாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கஸ்டமருக்கு இந்த டேரிஃப் போட்டால் தான் வந்து அதிகமாக ரீசார்ஜ். இப்போ சில எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 1.5 GB சில டைம் தீர்ந்து போயிடும். அதிகமாக எங்கேயாவது வெளியில் போகிறோம், நிறைய வீடியோ எதனா பார்க்குறோம்னா தீர்ந்து போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து தீரப்போம் போது கூட நிறைய பேருக்கு மெசேஜ் வருது, உங்களுக்கு வந்து 50% தீர்ந்துருச்சு அப்படின்லாம் மெசேஜ் வருது. ஆனால் இது நார்மலான மொபைல் ஃபோன் யூஸருக்கு வர தேவை கிடையாது. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக வந்து இந்த மொபைல் ஃபோன் நெட்வொர்க்கும் வந்து அந்த கஸ்டமருக்கு வேண்டிய சர்வீசஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரும் நஷ்டம் லாபம்ன்றது கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏன்னா இது ஒரு சர்வீஸ் செக்டர். இந்த சர்வீஸ் செக்டரை வந்து யாருக்கு என்ன வேணுமோ அதை வந்து பகுத்துணர்ந்து தாராளமாக கொடுக்க முடியும். டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து பெரும்பான்மையாக ப்ரைவேட் செக்டார்ஸில் தான் இருக்கிறாங்க. ஏன் இதை வந்து கவர்மெண்ட்டால் எடுத்து நடத்த முடியாதா? ஏன் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து பெரிய அளவில் எந்த ஒரு டெலிகாம் சர்வீசஸும் இல்லாததுக்கு காரணம் என்ன? மெயினாக டெலிகாம் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நீங்கள் டேரெக்டாக சொல்கிற ஆன்சர் நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு ஈஸியாக புரியுது. டெலிகாம் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டிடிஹெச்சில் வந்து ஒரு முன்னெல்லாம் வந்து எஃப்எம் டியூன் பண்ணுவோம், அப்போ வந்து ஒரு சேனல் வந்து ஒவ்வொரு சேனலில் ஒரு 91 அப்படின்லாம் வரும். அதே மாதிரி தான் வந்து செல்ஃபோனும் வந்து அதுக்குரிய ப்ராடு ஸ்பெக்ட்ரமில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து கொட்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ யார் வந்து கம்மியாக கோட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்படின்ற போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட்டுடைய செக்டர்ஸ், அதாவது அரசு துறை சார்ந்த டெலிகாம் செக்டர்ஸ் வந்து அவங்க வந்து அப்போ காம்படிஷனில் வந்து இப்போ சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால வந்து காம்படிஷன் அதிகமாகி ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு வந்து நிறைய வந்துடுச்சு. செகண்ட் சர்வீஸ் லைனும் பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டர் ஓரளவு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காம்படிஷன் அதிகமாகும் போது சில அந்த அவங்களுடைய விலையில வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி இப்போ நம்ம ரீசார்ஜில் தான் வந்து இந்த இதில் புது டாரிஃபில் வந்து சேஞ்சஸே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டினாக பார்க்கும்போது இந்த போஸ்ட் பெய்ட் ப்ரீபெய்டு அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்ஸ்ட் அதில் வந்து ப்ரீபெய்ட் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. போஸ்ட் பெய்ட் பண்ணோன்னா நம்ம நிறைய லாஸ் ஆகிறதுக்கான லாஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது ப்ரீபெய்டு அப்படின்றது வந்து அன்அக்கௌண்டபிள். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசுறது எல்லாமே முன்னாடியே நம்ம கொடுத்துட்டு அதுக்குரிய இதை மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீபெய்டு யூட்டிலைசேஷன். ஆனால் போஸ்ட்பெய்டு அப்படின்றது யூட்டிலைசேஷன் கிடையாது. இது வந்து ஒரு அக்கௌண்டபிள். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே வந்து அது வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் ப்ளஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க, அப்புறம் சியூஜி சொல்லி இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு அவங்க அதாவது இண்டஸ்ட்ரியோட அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஃபோனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கவும் முடியும். அதாவது எத்தனை பேர் எவ்வளோ நேரம் கால் போயிருக்கு அப்படின்றத வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் ப்ரீபெய்டில் அதை பண்ண முடியாது. ரொம்ப செக்யூராக இருந்தது ப்ரீபெய்டு தான். ஏன்னா ப்ரீபெய்டில் வந்து யார்கிட்ட எப்போ பேசுனாங்க அப்படின்றது வந்து அன்லெஸ் அன்டில் ஒன்லி சைபர் கிரைம் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் போஸ்ட் பெய்டில் வந்து நம்ம பில்லே வந்துடும், எத்தனை பேர் கிட்ட நான் பேசியிருக்கேன், எவ்வளோ நேரம் பேசியிருக்குன்னு சொல்லி வந்துடும். ஸோ அது வந்து ஒரு கம்பெனிஸ்க்கும் இல்லை ஃபேமிலியில் தேவை அப்படின்னா அந்த போஸ்ட் பெய்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீபெய்டை விட எது சார் ப்ராஃபிட்டபிள்? இப்போ கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எது கண்டிப்பாக ப்ரீபெய்டு தான் ப்ராஃபிட். ஏன்னா நம்ம வந்து அதை முன்னாடியே வந்து முன்கூட்டியே நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம வந்து டேரிஃப் வச்சு வாங்கிக்கலாம். போஸ்ட்பெய்டு வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது. அதே மாதிரி அடுத்த ரீசார்ஜபிள் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒரு மந்த் அப்படின்னு பார்க்கும்போது 31 days 30 days அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனால் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 28 days அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? அந்த 28 days ஏன் கரெக்ட் பண்ணி 30 days அப்படிலாம் எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது? அது எதனால சார்? டெலிகாம் செக்டர்ல கண்டுபிடிச்ச ஒரு நல்ல இன்னோவேஷன் அது. ஓகே, அந்த தெரியாம வந்து ஒரு பிப்ரவரி மாதம் 28 வந்துச்சு. அதனால அந்த 28 நாள் பிடிச்சிட்டு அது ஒரு மாசம் அப்படின்றதுனால அப்படி வந்து அது கணக்கு காட்டிட்டு வராங்க. பட் எனிவே ரெகுலாரிட்டி இப்போ ட்ராய் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராப்ளி அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. இங்க எப்போ ரீசார்ஜ் பண்றீங்களோ அதுல இருந்து 30 days இல்லை அந்த டேட் வரும்போது மேபி அடுத்த மாதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 31 அப்படின்னா ஜனவரியில் 31 இருக்கு. ஸோ அந்த டேட்ல வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 5 years 10 years முன்னாடி அப்படிதான் இருந்தது. 1 month அப்படின்னா மந்த் ஃபர்ஸ்ட்ல பண்ணணும், மந்த் கடைசி வரையும் வரும். அது இர்ரெகுலரா, அதாவது அந்த டேட் வரணும்னு கிடையாது, பர் மந்த் அதை ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நிறைய ரெகுலாரிட்டி வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் மென்ஷன் ஆகி வந்துச்சு. ஸோ முன்னெல்லாம் இன்கமிங் கூட காசா இருந்துச்சு. இப்போ அவ்வளவு தூரம் வந்து நிறைய வந்து சொல்ல போனா இந்தியாவில தான் வந்து டேட்டாலாம் ரொம்ப கம்மி. இப்போ ரீசெண்டாக வந்து வெளியெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். ஸோ 1 GB டேட்டா அப்படின்னும் போது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய். நான் சொல்றது வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல 2000 ரூபாய் வந்து ஒரு 1 GB டேட்டா. நமக்கு வந்து மினிமம் வந்து 20 ரூபாய் 30 ரூபாயிலே 1 GB டேட்டா வந்து கிடைக்குது.
ரொம்ப கம்மியான செலவு தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற டெலிகாம் செக்டர்ஸ். ஏன்னா காம்படிஷனால நமக்கு நிறைய சர்வீஸ் வந்து நிறைய ஃப்ரீயாகவும் சில டைம் நிறைய சர்வீஸ் கிடைக்குது எஸ்எம்எஸ்லாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சஷன் பண்ணுறோம். டியூ டு பாப்புலேஷனால நமக்கு வந்து நிறைய சர்வீசஸ் வந்து கொடுக்க முடியுது அவங்களால. ட்ராயை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோடைய அஃபோர்டபிலிட்டி, டெலிகாம் சர்வீசஸோட ப்ராஃபிட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரின்சிபலில் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த வகையில் டெலிகாம் சர்வீசஸ்க்கு வந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்து சமீபத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை, அது ட்ராயோடைய பிரின்சிபல் வந்து நிறைய இருக்குங்க. ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்ல முடியாது, நிறைய இருக்கும். கஸ்டமருடைய கம்ப்ளைன்சஸ். இப்போ நான் வந்து தேவையில்லாமல் எதுக்கு நான் வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணணும் பர் மந்த்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சாதாரண பட்டன் ஃபோன்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் பண்ண தேவை கிடையாது. முன்னெல்லாம் வந்து 50-60K ரீசார்ஜ் வருது பர் மந்த் பிளான். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே டேட்டா வந்து ஃப்ரீ அப்படின்ற ஒரு இதில் போட்டு அந்த டேரிஃப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் எல்லாமே வந்து நம்மளோட யூசேஜ் பொறுத்து தான். நம்ம வேணும்னா நம்ம வந்து நம்ம காசு நிறைய கொடுக்க போறோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து வரப்போகுது. சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் சொன்ன மாதிரியே முன்னாடி விட இப்போ அதிகரிச்சிருக்கு தானே, அதுக்கான ரீசன்ஸ் என்ன? இன்னும் வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் 51% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இன்னும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. 49% தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இன்னும் ஒரு 2 இல்லை 3 வருஷத்துல வந்து அவங்க எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு டெலிகாம் செக்டரை பொறுத்த வரையும் நம்ம ஒரு 40 இயர்ஸாவே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெலிகாம்ல நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்த ட்ரங்க் கால் ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற 5G 6G வரையுமே வந்து இந்தியா இஸ் அ லீடிங் ஃபார் த டெலிகாம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க சொல்ற கொஸ்டின் பொறுத்த வரையும் இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் தான். ஆனா என்னன்னா அந்த அரசுடைய கொள்கையை வச்சு அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து கொண்டு வர முடியும். நிறைய டெலிகாம் இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்ப காணாமையும் போயிருக்குது. நிறைய வெஞ்சர் வந்து சேர்ந்தும் அவங்க ஜாயின்ட் வெஞ்சர்ஸ்ல கூட நிறைய வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. மெயினான காரணம் வந்து என்னன்னா கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு கஸ்டமரை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப வருஷமா 30-40 வருஷமா சில கம்பெனி எல்லாம் இன்னும் அதே ப்ராஃபிட்ல வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் அனலைசேஷன் அதுக்கு வந்து CRMன்னு சொல்லி சொல்லுவாங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை வந்து கொடுக்கணும். சில டைம் டவர் எடுக்காத போது எதுக்கு அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும்? ஸோ எந்த ஊர்ல டவர் எடுக்காதுன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி அவங்க உடனே ரெட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து இது நல்ல ப்ராஃபிட்டா கொண்டு போகும். ஓகே சார், அதே மாதிரி இப்போ ட்ராயோட வெப்சைட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்றதுக்குலாம் ஈஸியா வந்து கொடுத்துருக்கிற மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க சார்? இப்போதைக்கு வெப்சைட்ல வந்து மெயினா 2-3 விஷயம் நான் புதுசா பாக்குறேங்க. ஒன்னு வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செல்லுன்னா என்ன, ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரமா போறோம் அப்படின்னும் போது டவர் வந்து நம்ம ஒரு 10 டவர் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த 10 டவர் கனெக்ட் ஆலுமே நம்ம ஃபோன் வந்து லாஸ் ஆகாது, சிக்னல்ல வந்து லாஸ் ஆகாது. ஸோ ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவர் கனெக்ட் ஆகும்போது நம்ம அந்த செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றது. ஸோ இதுதான் செல்போன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சில தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. பேசிக்காக எஜுகேஷன் ஒரு அவேர்னஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் வந்து எந்தெந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ டவர் வச்சிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து எவ்வளோ டவர் வந்து பேண்ட்வித் வந்து இங்கே இருக்குது, எப்படி நம்ம டவர் செக் பண்ண முடியும் அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா யூசேஜாக இருக்கிற மொபைல், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற மொபைல் யூசர்ஸுக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க வந்து மொபைல் எப்படி பிளாக் பண்ணலாம், அவங்க வந்து எப்படி சிம் வந்து போர்ட்டபிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஏன்னா ஒரு நெட்ஒர்க்லேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க் லேட்டாக தான் இன்ஃபர்மேஷன் வரும். பட் ட்ராய்ன்றது ஒரு காமனான ஒரு ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி. ஸோ அவங்க சொல்கிறது என்னன்னா ஒரு காமனாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயமும் வந்து இதில் ட்ராய் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். சார், இந்த பல்க் ஆர்டர்ஸ், அந்த பல்காக வந்து சிம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது இப்போ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ சிம்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கலாம், இல்லை யார் யார் அதிகமான சிம் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு தேவைப்படுதுன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார்? சோஃபார் இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் நெட்வொர்க் இல்லாமல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சு எத்தனை சிம் கார்டு வேணாலையும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து சென்ட்ரலைஸ் நெட்வொர்க்கில் கொண்டு வராங்க. அதில் ட்ராய் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பிரகாரம் 9 சிம் கார்டு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 9 தேவையில்லை தான் எனக்கு தெரிஞ்சு.
பட் எனிவே ஒரு பெரிய கம்பெனியோடைய நேம்ல வந்து இருக்கணும் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு 9 கூட உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல அவங்க எந்த மாதிரி பண்ணணும், அதை எப்படி அவங்க எல்லாம் வந்து இப்போதைக்கு சிம் கார்டை வந்து இப்போ இ-சிம்ன்ற ஒரு கான்செப்ட் கூட வந்துருச்சு. இ-சிம் அப்படின்றது சிம் கார்டே தேவை கிடையாது, மொபைல் போன்லயே வந்து அவங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இ-சிம் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து போயிடலாம். அது வந்து ஒரு பிசிக்கலா ஒரு சிம் கார்டு இல்லாம அந்த நம்பர் ஒன்றும் சேஞ்ச் ஆகும், நம்பர் சேஞ்ச் பண்ணி போர்ட்டபிள் பண்ணிட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஸ்பெஷல் டாரிஃப் வவுச்சருக்கும் அந்த நியூ டாரிஃப் வவுச்சருக்குமான வித்தியாசங்கள் என்ன சார்? ஸ்பெஷல் டாரிஃப் வவுச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருந்தாலுமே மொபைல் ஃபோன் ஹெட்செட்டு, அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், நார்மல் மொபைல் ஃபோனாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரீசார்ஜ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் இப்போ இருக்கிற வவுச்சர் பார்த்தீங்கன்னா 2G மட்டும் தனியாக பிரித்து 2Gக்கு மேலே இருக்கிற 2.5 GB 2.5G ஜென்ரேஷன், அப்புறம் 3rd ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்கு யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தனி டேரிஃப், அவங்களுக்கு தனி டேரிஃப். ஸோ இவங்களுக்கு எஸ்எம்எஸ் கால் அவ்வளோதான் மேக்ஸிமம், வேற எதாவது எஸ்எம்எஸ் கூட அவங்க எம்எம்எஸ் கூட அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி பல வகையான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், டேட்டா நிறைய தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு ஏற்ற டேரிஃப் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா 2Gக்கு உள்ளே இருக்கிற யூஸ் பண்ணுற மொபைல்ஸ் ப்ளஸ் வந்து 2Gக்கு மேலே யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், ஸோ 2 டேரிஃப் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி ஓடிபிஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் பெர் டே வந்து பில்லியன் கணக்கான ஓடிபிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணப்படுது. ஸோ இனிமேல் நோ மோர் ஓடிபிஸ் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த வகையில் பாசிபிள், அதெல்லாம் எதாவது வாய்ப்பு இருக்கா சார் அந்த மாதிரி வர்றதுக்கு? ஓடிபியோடைய மெயினான விஷயமே வந்து ஆத்தென்டிகேஷன் தான். ஸோ ஒருத்தர் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பேங்கிங் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபோனுக்கு தான் வந்து அது மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷனுக்காக தான் ஓடிபி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆத்தென்டிகேஷன் எங்கே தேவையில்லை அப்படின்னா, இன்கேஸ் வந்து அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை வந்து மொபைல் ஏதாவது ஒரு கேமரா முன்னாடி அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க தான் வந்து ஆத்தென்டிகேட் முன்னாடியே பண்ணியாச்சு, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஓடிபி வந்து தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வீடியோ காலில் வரேன், வீடியோ காலில் வந்தேன் அப்படின்னா நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ வந்து ஓடிபி தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆத்தென்டிகேஷன் எங்கே வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்கோ அப்போ வந்து ஓடிபி தேவைப்படாது. ஆனால் அது வேணான்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன சார்? ஏன்னா நோ மோர் ஓடிபிஸ் ஃப்ரம் December 1 அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு டாபிக் வரதுக்கான அவசியம் இல்லை. நிறைய வந்து இந்த சிம் குளோனிங்னு ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் வந்து அந்த ஓடிபி வந்து இப்போ நிறைய ஏபிகேஸ், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக வந்து நிறைய ஹேக்கர்ஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க. ஸோ அந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெலிஷியஸ் ஒரு லிங்க் ஒன்று அமைச்சிட்டு அந்த லிங்க் வழியாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் வந்து அப்படியே வந்து க்ளோன் ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது ஓடிபி வந்து செக்யூரிட்டி கிடையாது. ஏன்னா நமக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் அங்கேயும் வந்துடும், நமக்கு வர்ற கார் ஃபார்வர்டு அங்கேயும் போயிடும், அதனால செக்யூரிட்டி கிடையாது. அந்த பர்பஸ்க்காக சொல்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து எப்போ ஆத்தென்டிகேஷன் 100% வந்து செக்யூராக இருக்குமோ அப்போ வந்து ஓடிபி தேவைப்படாது. பட் இன்னும் நமக்கு வந்து நெட்வொர்க்லையும் சரி பேங்கிங் செக்டார்ஸ்லையும் சரி இன்னும் ஆத்தென்டிகேஷன் 100% இன்னும் வரல. ஏன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல நிறைய ஓடிபிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அப்போ அது இன்னும் எவ்வளோ வரைக்கும் சார் இந்த ஓடிபிஸோட யூஸ் வந்து நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கும்? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அது பேர் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக நம்ம பேங்கிங் வந்து இப்பயும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். அப்போ பண்ணும்போது வந்து அதுலேயே வந்து கீஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜஸ்ட் ஒரு 50 rupees வந்து ஒரு பிளாக் செயின் மூலமாக நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா வேற யாருமே அதை பார்க்க முடியாது. ஸோ பேங்கிங் கீழே இருக்க அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற பேங்கிங் செக்டர்லாம் சென்ட்ரலைஸ் நெட்வொர்க். நமக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், நமக்கு இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறோம். ஆனால் டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்குன்னா பேங்கே தேவை கிடையாது. ஸோ நமக்குரிய காசை வந்து நம்ம செக்யூராக இன்னொருத்தருக்கு வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது அந்த கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்குக்கெல்லாம் வந்து ஓடிபி தேவை கிடையாது. ரிசீவிங் எண்டுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லை சார்? ஆமாம், ரிசீவிங் எண்டுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம அதை வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் என்ன வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக என்கிரிப்டட், இந்த பக்கமும் என்கிரிப்டட், இந்த பக்கம் யாருமே வந்து அதை பார்க்க முடியாது. அன்லெஸ் அன்டில் இவங்க ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க, அந்த பாஸ்வேர்டு அடித்தா மட்டும் தான் இவங்க பார்த்துக்க முடியும். இவங்களும் அந்த பாஸ்வேர்டு அடித்து இவங்க சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்லாம் அதுக்குடைய பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கிரிப்டோ கரன்சிஸ் அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம மொபைல் ஃபோன் மூலமாகவே வந்து அதை பண்ண முடியும். சில கிரிப்டோஸ் கரன்சிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார், ஃபியூச்சர் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் சார்? ஃபியூச்சரில் எனக்கு தெரிஞ்சு மொபைலே இருக்காது. என்னன்னா எல்லாமே வந்து வியரபிள் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து ஆப்பிள்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள்ன்றது கம்பெனி எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கால்குலேட்டரு,
அப்புறம் வந்து ஒரு ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அலாரம், இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து டிவைஸாக இருந்தது. நான் வந்து ஆப்பிள் அப்படின்றது அவர் ஸ்டீஃபன் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து எல்லாத்தையும் ஒரே ஃபோனில் கொண்டு வரேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஃபோனில் கொண்டு வரன்றது அது ஒரு இன்னோவேஷன். ஸோ அதுலேயே வந்து கால்குலேட்டர் இருந்துச்சு, அதுலேயே அலாரம் வந்தது, அதுலேயே எல்லாமே வந்து வாட்ச்லேருந்து எல்லாமே வந்துச்சு. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆப்பிள்லையும் வந்து காதில் தனியாக வந்து மாட்டிக்கிற மாதிரி தனியாக இருக்குது, ஆப்பிள் வந்து வாட்ச் வந்துடுச்சு, ஆப்பிள் ஃபோன் வந்துடுச்சு, ஆப்பிள் லேப்டாப் வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒவ்வொன்றுமா வியரபுளாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ வியரபுளாக மாற்றும் போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சயின்டிஃபிக்காக, காதுல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அந்த பட்டெல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா காதுல யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா பல்லுலயே வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ப்ளூடூத் வழியா. ஸோ அப்படின்னும் போது நம்ம பல்லுடைய வைப்ரேஷன் வழியா நமக்கு வந்து காது கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய காது கேட்காதவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சர்ஜரி வந்து பண்றாங்க. டைரக்டா அங்க காதுல வந்து தெரியாது அவங்களுடைய கருவி. ஸோ இங்கேயே வந்து வச்சிருவாங்க. ஸோ அப்படின்னும் போது எல்லாமே வேரபிள் ஆயிடுச்சு. நீங்க பேசுறதோ நீங்க கேட்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர் வழியா நீங்க கேட்டுக்கலாம். எதுவுமே இன்விசிபிள் ஆகி போச்சு, எதுவுமே வெளியில தெரியாது அப்படின்ற டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா வேரபிள் தான், போனே கிடையாது. எனிதிங் இப்போ நான் ட்ரெஸ்லயே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் போனுடைய விஷயம் எல்லாமே ட்ரெஸ்லயே வந்து வந்துடும். அதை வேர் பண்ணா அது வந்து வந்துடும். அந்த மாதிரி வந்து எனிதிங் ஒரு ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸஸ்லயும் அப்போ அதே சமயத்துல வந்து ஒரு இப்போ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன பேசுறேனோ அதை என்னோட ஃபோக்கஸ் பண்ணி அங்கிருந்து என்னுடைய வாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சோ இதனால ஏதாச்சும் இருக்குமா சார்? டிராபேக்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து செக்யூரிட்டியும் வந்து போயிட்டு தான். ட்ராய் பத்தி நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.